தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, விஓ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பாடக்குறிப்புகளை பெறுவதற்காக பிவிநெட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2. நாம் இந்த இயல் 2இல் இப்பொழுது பார்க்க இருக்கும் பாடம் கோவூர் கிழார். கோவூர் கிழார் இவர் பிறந்த ஊர் உறையூருக்கு அருகில் உள்ள கோவூர். இவர் வேளாளர் மரபை சேர்ந்தவர். இளமை பருவத்திலேயே கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கியவர். இவர் சான்றோர் பலரை அணுகி இலக்கிய இலக்கணங்களை கற்றார். கவிதைகள் எழுதுவதில் ஆற்றல் பெற்றவர். நற்பண்புகளின் இருப்பிடமாக திகழ்ந்தார். நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை ஆகியவற்றில் இவரின் 18 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. நலங்கிள்ளி என்ற மன்னன் கோவூர் கிழாரின் புலமையை அறிந்து அவரை அவைகளத் தலைவராக்கினார். நம் கொடுத்துள்ள பாடத்தில் மொத்தம் 3 விதமான கதைகள் இவரை பற்றி கூறப்பட்டுள்ளது. அவை போரை தவிர்த்த புலவர், மலையமான் பிள்ளைகளை காத்தல், இளந்தரையனாரை சிறைமீட்ட செம்மல். நாம் இப்பொழுது பார்ப்பது போரை தவிர்த்த புலவர். சோழர் மரபில் தோன்றிய நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் நெடுங்காலம் பகைமை இருந்து வந்தது. நலங்கிள்ளி உறையூருக்கு அருகில் உள்ள ஆவூர் கோட்டையை முற்றுகையிட்டான். கோவூர் கிழார் நெடுங்கிள்ளியிடம், நீ வீரனாக இருந்தால் போரிடு அல்லது கோட்டையை ஒப்படைத்து விடு. இரண்டில் எதுவும் செய்யாமல் கோட்டை மதிலுக்குள் ஒடுங்கியிருப்பது நாணும் தன்மை உடையது என்றார். கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்ட நெடுங்கிள்ளி ஆவூர் கோட்டையை விட்டு உறையூர் கோட்டைக்கு சென்று கதவடைத்து கொண்டான். கோவூர் கிழார் நெடுங்கிள்ளியிடம், நெடுங்கிள்ளியை, உன்னோடு போர் புரிய கோட்டைக்கு வெளியே முற்றுகையிட்டிருப்பவன் பனம்பூ மாலை அணிந்த சேரனும் அல்லன், வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டியனும் அல்லன், சோழருக்குரிய அத்தி மாலை அணிந்தவனே. இருவரில் எவர் தோற்பினும் தோற்பது சோழர் குடியே என்றார். ஆதலால் இவர் போரை ஒழிமின் என்றார். நாம் அடுத்தது பார்ப்பது மலையமான் பிள்ளைகளை காத்தல். குளமுற்று துஞ்சிய கிள்ளி வளவன் புகார் நகரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்டு வந்தான். இவன் சிறந்த கவிஞன். கிள்ளி வளவனுக்கும் கடையேழு வள்ளல்கள் ஒருவனான மலையமான் திருமுடிக்காரிக்கும் பெரும் பகை இருந்தது. கிள்ளி வளவன் காரியின் 2 பிள்ளைகளையும் கவர்ந்து வந்து யானை காலில் இடறி கொள்ள முடிவு செய்தான். கோவூர் கிழார் அவ்விடத்திற்கு விரைந்தார். யானையின் அருகில் சென்றார். 2 பிள்ளைகளையும் தம் இருகரத்தால் தழுவி அணைத்து கொண்டார். அவர் கிள்ளி வளவின் முகத்தை கண்டார். சினத்தால் அவன் முகம் கடுகடுத்து காணப்பட்டது. கண்கள் சிவந்திருந்தன. கோவூர் கிழார் கிள்ளி வளவன் செயலுக்கு வருந்தினார். கிள்ளியே, புறாவுக்கு வந்த துன்பத்தையும் பசுவுக்கு உற்ற துயரத்தையும் நீக்கிய சோழர் மரபில் பிறந்தவன் நீ. இப்பிள்ளைகளோ வறுமையுற்றோருக்கு வாரி வழங்கும் வள்ளல் மரபில் பிறந்தவர்கள். இப்பொழுது இவர்கள் தம் அழுகையும் மறந்து களிற்றைக் கண்டு வியந்து நிற்கிறார்கள். இவர்கள் இதுவரை கண்டிராத துன்பத்தை அடைந்துள்ளார்கள். மன்னா, நான் சொன்னதை செவிமடுத்து கேட்டாய். இனி நீ விரும்பியதனை செய்வாயாக என்று கிள்ளி வளவின் நெஞ்சில் பதியுமாறு கூறினார். இவ்வாறு சோழ முன்னோர்கள் பெருமை எடுத்து கூறி காரியின் 2 பிள்ளைகளையும் மீட்டார். சிறைமீட்ட செம்மல். நலங்கிள்ளியை பாடி பரிசு பெற்ற இளந்தரையனாரை நெடுங்கிள்ளியிடம் சென்று பாடினார். இளந்தரையனாரை நலங்கிள்ளியின் ஒற்றன் என்று கருதிய நெடுங்கிள்ளி அவரை சிறையிலிட்டான். கோவூர் கிழார் செய்தி அறிந்தார். விரைந்து சென்றார். நெடுங்கிள்ளியின் முன் நின்றார். நெடுங்கிள்ளியே, பழுமரம் இருக்கும் இடத்திற்கு பறவைகள் நாடிச் செல்வது போல புலவர் வள்ளல்களை நாடிச் செல்வர். தம் ஆற்றலுக்கேற்ப புகழ்ந்து பாடுவர், பரிசு பெற்று மகிழ்வர். தமக்கு பரிசில் அளித்தாரை சிறப்பிப்பது புலவர் வழக்கம். இத்தகைய புலவர் வாழ்க்கை பிறருக்கு தீங்கு செய்ய அறியாது. இவ்வாறு கோவூர் கிழார் நெடுங்கிள்ளியிடம் புலவர்களின் இயல்புகளை எடுத்து கூறி இளந்தரையனாரை மீட்டார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.